And find the square root by long division method. So first one எடுத்துக்கோங்க 1764. So 1764 இங்கே என்ன போடுறோமோ அதான் இங்கேயும் போடணும். இப்போ 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25னா இது கம்மியாக இருக்குது. ஸோ 4 4s are 16 போட்டுக்கோங்க. ரிமைண்டர் 1. ஸோ எப்போவுமே 2 டிஜிட்ஸாக இறக்கிக்கணும். 64 இங்கே என்ன நியூமரேட்டர் இருக்கோ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. 8 இங்கே என்ன போடுறோமோ அதான் இங்கே போடணும். ஸோ 82 into 2 போடுங்க. 2 2s are 4, 8 2s are 16. ஸோ 82 into 2 164 equal to 0. So square root of, therefore square root of 1764 equal to 42. Next second one 6889. 6889. So 2 digits are எடுத்துக்கலாம். 8 8s are 64, 9 9s are 81 ஜாஸ்தி ஆகிடும். 64. ஸோ ரிமைண்டர் இஸ் 4. 89 அப்படியே இறக்கிக்கோங்க. இங்கே என்ன போடுறோமோ அதை இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ 163 into 3 போட்டிங்கன்னா 3 3s are 9, 6 3s are 18, 1 3s are 3, 489. ஸோ 163 into 3 is 489, 0. Next third one 11025. ஸோ 11025. ஸோ இங்கே போடலாம். இங்கே என்ன போடுறோன்னா இப்போ 2 டிஜிட்ஸாக எடுக்கும்போது ரிமைண்டர் 1 தான் இருக்குது. ஸோ 1 1s are 1. ஸோ 10 எடுத்துக்கும். 10 எடுத்துட்டா 10 வந்து இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறோம். இப்போ 21 1 போட்டால் கூட 21 into 1 21 வரும். ஸோ அகெயின் என்ன பண்ணுறோன்னா 0 போட்டுட்டு இங்கே 0 போட்டுட்டு 0 0ன்னு போட்டு அகெயின் இந்த 10 இதை பண்ணி இந்த 25ஐ இறக்கிக்கிறோம். ஓகே, இங்கே 121 போட்டால் இங்கே 10 இருக்குது போகாது. ஸோ இதை 25ம் இறக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை 0 போட்டு இதை 0 போட்டு இங்கே 0 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது 10ல் 0 போனால் 10. ஸோ இந்த 25ம் இங்கே கீழே இறக்கிக்கிறோம். ஸோ 10 into 2 how much? அகெயின் 20 வரும். ஸோ இங்கே என்ன போடுறோமோ அதான் இங்கே போடணும். ஸோ 205 into 5 போடுங்க. 5 5s are 25, 5 0s are 0, 2 5s are 10, 1025. ஸோ 205 into 5 1025, 0. இப்போ நீங்கள் 105 into 105 போட்டிங்கன்னா you will get 11025. 5 5s are 25, so 0 2 1 5s are 5, 0 0 0, again 1 5s are 5, 1 0 1. So 5 2 10 1 1 1 1 0 2 5. ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் இறக்குறோம். இது போகாதுன்றதுக்காக 0 0 போட்டு 0 போட்டுட்டு பிகாஸ் 21 1s are 2 போட்டாலும் இது வந்து 10 கம்மியாக இருக்குது. ஸோ அகெயின் வந்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுட்டு அகெயின் 5 போடும்போது யூ வில் கெட் 1025. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 17956. 17956. ஸோ இதை பண்ணுங்கள். என்ன வரும்? 2 2வாக எடுத்துக்கிறோம். ஸோ எடுக்கும்போது என்ன வரும்? இங்கே 1 தான் வரும். ஸோ 1 1s are 1. ஸோ 79 இங்கே இறக்கிக்கிறீங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறீங்க 2. ஸோ 23 into 3 போட்டிங்கன்னா 69 வரும். 24 into 4 போட்டிங்கன்னா 4 4s are 16, 2 4 96 வருது. ஸோ 3ன்னா வந்து 69 வருது. அகைன் நீங்கள் என்ன வரும்? ரிமைண்டர் 10. ஸோ இந்த 56ஐ இறக்கிக்கலாம். 56 இங்கே என்ன இருக்கோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. 13 into 2 is 26. இங்கே 264 into 4 போட்டிங்கன்னா you will get 1056. 4 4s are 16, remainder 1, 6 4s are 24, 25, 2 4s are 8, 9 10, 1056. So 264 into 4 1056, 0. அப்போ square root of 17956 equal to 134. இங்கேயும் எடுத்து எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11025 equal to 105. ஓகே, இங்கே ஸ்கொயர் ரூட் இது எழுதிட்டு நெக்ஸ்ட் இது திஸ் ஒன் 6889 equal to 83. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் 418609. ஸோ
418609. ஸோ 2 டிஜிட்ஸாக வச்சுக்கோங்க. பண்ணும்போது என்ன வரும், 6 6 ஆர் 36, 7 7 சார்னா 49 ஆகிடும். 36 ரிமைண்டர் 5. இது 2 டிஜிட்டுமே இறக்கிக்கோங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க 2. ஸோ 124 × 4 போட்டிங்கன்னா 5 போட்டால் ஜாஸ்தி வந்துடும். 16 2 4s are 8 1 9 1 4s are 4 4 போட்டிங்கன்னா 496. அகெயின் 16 6ல் 6 போச்சுன்னா 0, 18ல் 9 போச்சுன்னா 9. இந்த 2 0 9 இறக்கிக்கிறோம். 9009. ஸோ யூ மல்டிப்ளை திஸ் திங் இன்ட்டு 2. 64 × 2 128. ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன போடுறோமோ அதான் இங்கே போடணும். ஸோ 8 7 × 7 போட்டிங்கன்னா 1287 × 7 7 7s are 49, 8 7s are 56 + 4 60, and then 2 7s are 14 + 6 20, 1 7s are 7 8 9 909. So 1287 × 7 is 90090. So square root of 418609 equal to 647. Okay. Next, seventh sum. Seventh one, estimate the value of the following square roots to the nearest whole numbers. Square root of 440. இப்போ square root of 440க்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ 20 ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு 400. 21 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 441. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 21ன்னு போடலாம். ஏன்னா இது 400 இருக்குது, 441 இது கிட்டக்க இருக்குது. ஓகேவா, 440. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 21. அதே மாதிரி செகண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. இப்போது 28 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டு 784. ஓகே. 29 ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு 841. அப்போ எது கிட்ட, இது 40 + 20 இருக்குது, இது 40 இருக்குது. இது 800க்கு 20 தான் இருக்குது. ப்ளஸ் 20 போட்டால் 800 வந்துடும் 16 கிட்ட போட்டால். பட் இது வந்து -40 போடணும். அப்போ இதுதான் அப்ராக்சிமேட்லி. அப்போ என்ன போடணுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800 இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 28. ஓகே. அப்புறம் இது +16 போட்டால் வந்துடும். ஓகே. +16 போட்டால் இது -40 போடணும் 800க்கு. ஸோ இதுதான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 28. அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020. ஸோ 31 ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு 961. 32 ஸ்கொயர் வந்து 1024. அப்போ இது தானே கிட்டையாக இருக்குது, 204 கிட்ட. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 32. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 8th ஒன், எது அப்ராக்சிமேட்டாக இருக்கோ அதை வச்சு போடணும். ஓகே. இங்கே வந்து 961 ரொம்ப லாங்கு, இது வந்து கொஞ்சம் கிட்டக்க வந்துடும். Find the 8th one. Find the square root of the following decimal numbers and fractions. 2.89. So first one 5 sums கொடுத்துருக்காங்க. ஸோ 2.89 இதை போடுங்க. போட்டிங்கன்னா என்ன வரும், 1 1s are 1. அகெயின் இந்த பாயிண்ட் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஓகே. ரிமைண்டர் 1 89. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க 2. ஸோ 27 × 7 போட்டிங்கன்னா என்ன வரும்னா, இங்கே போடுறேன். 27 × 7 7s are 49. 2 7s are 14 + 4 189. ஸோ 7 7 189. ஸோ வந்துச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.89 equal to how much, 1.7. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடுங்க. செகண்ட் ஒன் 67.24. 67.24 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. 8 8s are 64. ரிமைண்டர் இஸ் 3. 2 டிஜிட் இறக்கிக்கோங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க 16. ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கோங்க. ஸோ 16 என்ன மல்டிப்ளை பண்ணால் வரும்னா 162 × 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 6 2s are 12, 1 2s are 2 3. ஸோ 162 × 2 324 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24 equal to 8.2. Okay. Next third one 2.0164.
ஸோ டூ டிஜிட்ஸாக எடுத்துக்கோங்க. இது 1 1s are 1, 1 1s are 1, ரிமைண்டர் 1. இந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க, 2 டிஜிட்ஸ் இறக்கிக்கோங்க. இங்கே ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க 2. ஸோ 24 × 4 96. ஓகே, 24 × 4 96. 11ல் 6 போச்சுன்னா 5. 5. இந்த 64 இங்கே இறக்கிக்கிறோம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க 28. ஸோ 282 × 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 2 8s are 16, 2 2s are 4, 564. So 282 × 2, 564, 0. Therefore square root of 2.0164 equal to 1.42. Equal to 1.42. Next third one. Sorry, second one, third one போட்டாச்சு. Next fourth one, 144 divided by 225. ஸோ இதை இங்கே போட்டுடலாம். 144 divided square root of 144 divided by 225. ஸோ ஸ்கொயர் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 144 divided by 225. நம்மளுக்கு தெரியும் 12 12s are 144 and 15 15s are 225. ஸோ 12 by 15 is the answer. Next fifth one, 718 by 49. ஸோ இங்கே மிக்சடாக இருக்குது, இம்ப்ராப்பராக பண்ணோம். இங்கே இன்ட்டு இங்கே ப்ளஸ். ஸோ 49 × 7 how much? 49 × 7, 7 9s are 63, remainder 6, 4 7s are 28, 28 plus 6 34, 343 plus 18 என்ன வரும்? 1 361. ஓகே, இங்கே இன்ட்டு இங்கே ப்ளஸ். ஓகே, மிக்சர்னா இம்ப்ராப்பர். ஸோ 49 × 7 343, 343 plus 18 is 361. ஸோ 361 equal to 361 divided by 49. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 divided by 49 என்ன? 19. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 ஸ்கொயர் divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர். 19 19s are 361 equal to என்ன? 19/7. 19 இங்கே மிக்சடாக கொடுத்ததால நம்ம இதையும் மிக்சடாகவே போடுறோம். ஸோ 19 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்? 5 2s are 10, 5 2s are 10, 6 2s are 12. சரி, 19 7ஆல் பண்ணோம். 7ஆல் பண்ணும்போது என்ன வரும்? 2 7s are 19 divided by 7ல் 2 7s are 14, ரிமைண்டர் is 5 equal to 25/7. ஓகே, இது வந்து கோஷியன்ட் ஃப்ரண்ட்டில் போடணும், ரிமைண்டர் மேலே போடணும், அண்ட் டிவைடட் பை டிவைசர். ஓகே, ஸோ 8th சம் முடிஞ்சிச்சு, 5 சம்ஸும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 9th one.